ஹாய் வர்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான குயிக்கான ஹெல்த்தியான இந்த சூஜி சீலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1/4 கப் திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம் நம்ம டைஜஷனை துரிதப்படுத்தக்கூடியது, நம்ம குடலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, நுரையீரல் பாதிப்புகளை அகற்றக்கூடியது. ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச ஓமத்தையும் உணவில் அடி கொடுக்க சேர்த்துக்கோங்க. இப்போ தின் போகவை வாஷ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி 1/4 கப் வாட்டர் ஊற்றி நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்திருக்க போகாவை ரவையில் இது போல் கலந்துக்கோங்க. இதை நல்லா இது போல் கலக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். இதையெல்லாம் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை சாப்பரில் போட்டு குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பரில் வெஜிடபிள்ஸ் இந்த சைஸில் போடும்போது நமக்கு இது போல் ஸ்டக் ஆகிட்டு சாப் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக சாப் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பரில் வெஜிடபிள்ஸை போட்டு லேசாக இது சைடு வாக்கில் இது போல் குலுக்கி ரிவர்ஸ்லேயும் திருப்பி இது போல் குலுக்குனிங்களா பிளேடுக்கு சைடில் இது போல் கேப் கிடைக்கும். இப்போ கீழே வச்சு இப்போ சாப் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வெஜிடபிள் சாப் ஆகி கிடைக்கும் நமக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக குயிக்காக வெஜிடபிளை சாப் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கட் பண்ணிக்கிட்டு இருக்க நமக்கு டைம் இருக்காது இல்லையா மார்னிங்கில். ஸோ சாப்பரில் போட்டு இது போல் அடித்து எடுத்துக்கோங்க ஈஸியாக. இப்போ பேட்டரை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போகாமல் ரவையும் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நான் இதுக்கு ஒரு முடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எனக்கு 3/4 கப் தேங்காய் பால் கிடச்சிது. அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தேங்காய் பால் போட்ட இந்த பேட்டர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் 1 கப் வரைக்கும் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரில் 1/2 கப் வாட்டர் ஊற்றி ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சால்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 பாக்கெட் ஈனோ கடைகளில் கிடைக்கும் இது போல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை மாவை ஃபர்மெண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் ஈனோ யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் வாட்டர் விட்டுக்கோங்க. ஈனோ மேலே நல்லா இது போல் நுரைச்சி வரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈனோ நல்லா பேட்டரில் கலக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் போடணுன்னாலும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலோட கேரட் பீன்ஸோட இந்த சூஜி சீலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு செட்டாக விட்டுடுங்க. இப்போ தோசை சவா சூடு பண்ணி ஆயில் தடவி பேட்டர் ஊற்றிக்கோங்க. அழுத்தி தேய்க்காதீங்க. மேலால் இது போல் மாவை தேய்ச்சி விடுங்க. இப்போ நான் இதுக்கு பேட்டர் மேலே 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ லேசாக இது போல் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ இது போல் சின்ன சின்ன ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் அடி போர்ஷன் வெந்துடுச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதையும் 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடுங்க. அதர் சைடையும். கலர்ஃபுல்லான, டேஸ்டான, ஹெல்த்தியான, ஈஸியான, குயிக்கான சூஜி சீலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு என்ன சைடிஷ் பிடிக்குதோ, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாத்தோடையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படியே சாப்பிடவும் தேங்காய் பால் போட்டு செஞ்சனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது போல் சூஜி சீலா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் ஈஸியான இன்ஸ்டண்ட்டான பேட்டரை வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸி பண்ணிக்கலாம். ஸோ குயிக் அண்ட் ஈஸியான இந்த சூஜி சீலா ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.